வால்மீகி பெருமானே, என்னம்மா சொல்லு. நீர் தான் என் பிள்ளைக்கு குருவாக இருந்து பாடத்தை சொல்லி கொடுக்கணும் ஆட்டம். அப்போ என்ன முறைப்படி பிள்ளைகளை படிக்க வைக்கணும், நல்ல முறையில் படிக்கணும்னா என்ன செய்யணும்? புரட்டாசி மாசம் சரஸ்வதி பூஜை வரும். ஆமா, இந்த சுண்டல் பூம்பருப்புலாம் வச்சு சாமி கும்பிடும்ல, அது உமக்கு எந்த நேரம் இந்த சுண்டல் பூம்பருப்பு சாப்பிட்டே உமக்கு இப்படி அன்னைக்கு அவனு போய் கடலை வச்சா சாமி கும்பிடும். ஆமா, அதாவது சரி இல்லையா, முறைப்படி ஒரு பிள்ளைய பள்ளிக்கூடத்தில் கொண்டு சேர்க்கணும்னா புரட்டாசி மாசம் சரஸ்வதி பூஜை வரும். அன்னைக்கு என்ன செய்யணும்? அன்னைக்கு புத்தகத்தெல்லாம் பூஜைகளை வைக்கணும், சாமி கும்பிடணும். ஆமா, சாமி அன்னைக்கு தான் கும்பிடணும். அன்னைக்கு பூரா ஆயுத சாமங்களை வச்சு கும்பிடுவாங்க. மறுநாளையில விஜய தசமி வரும். என்ன அம்மி வரும்? அம்மி இல்ல, தசமி. தசமி திதி. அந்த தசமி திதியில படிக்க வச்சோம்னு வச்சுக்கோங்க, பிள்ளைய ஓஹோன்னு படிக்கும். ஆமா, என்னன்னு நம்ம குடத்துக்காரெல்லாம் என்ன, அவ அப்பா அந்த காலத்துல பங்குனி சித்திரம் மாசம் அக்கினி நட்சத்திரம் அட்டமி நவமியில கொண்டு சேர்த்திருக்காரு. வசதி வாய்ப்பு அப்ப இல்ல, படிக்க வைக்க முடியாது, வசதி வாய்ப்பு இல்லையா. அக்கினி நட்சத்திரமும் அட்டமி நவமியில சேர்த்தா எப்படி இருக்கும்? அதான் உள்ளெடுத்துட்டு இருக்கேன். இந்த தொழில் போதும். அதாவது என்ன, உங்க எல்லாத்துக்கும் சோதம் கேளுங்க. என்னய்யா, கோட்டையில பெண் பிறந்தாலும் தலையில போட்ட விதி தப்பா? அது ஒரு காலம் தப்பாத. எத்தனை மொட்டை போட்டாலும் சரி, போய் மொட்டையை போடுங்களேன், தலையெழுத்து மட்டும் அழியாது, அழியாது. அதனால என்ன, குஜலவன் பாலகனுக்கு என்ன செய்தாங்க, புரட்டாசி மாசம் விஜயதசமி அன்னைக்கு, ஆமா, முறைப்படி இப்பமில்ல நோட்டு பாடம், அந்த காலத்துல ஏட்டு பாடம் தானே, பண ஓலையில தான் எழுதி படிக்கணும். அதனால காயாத பனையதில பனையாதில கன்னிப்பன கொடுத்தெடுத்தான், ஈனாத பனையதில பனையதில இளம்பன கொடுத்தெடுத்தான், இளம்பன கொடுத்தெடுத்தான், பனையதில இளம்பன கொடுத்தெடுத்தா அவ இளம்பன கொடுத்தெடுத்தா. அண்ணா வண்டேரிய ஓலையில எழுதி படித்தானே, குஜலவன் பாலகந்தான் வண்டேரிய ஓலையில பறைகாப்பு எழுதுவான், 7-8 வயதுமா, 7-8 வயதுமா, எல்லா கலையும் கச்சுணந்தா, வால்மீகி வனமதியில ஜானகியால் திருமகனா குஜலவன் பாலகந்தான். பிள்ளைக்கு அறிவு மட்டும் இருந்தா போதுமா? ஆமா, வீரமும் வேணும், விவேகமும் வேணும். வீரமும் வேணும், விவேகமும் வேணும். அதனால பிள்ளைக்கு 1000 கலைகள் அத்தனையுமே சொல்லி கொடுத்தார். ஆமா, கோதண்ட வில்லோடு பிறந்த கோதண்ட ராமனுக்கு மகனாக பிறந்து குஜலவா கோசலையால் மகனாக கோதண்ட ராமனுக்கு மகனாக பிறந்த கோதண்டத்தோடு பிறந்த ராமனுக்கு மகனா பிறந்துட்டு நீ இப்படி உள்ளெடுக்காம இருக்கலாமா? இருக்கலாமா குஜலவா? குஜலவா, உனக்கு வில்வித்தை நான் சொல்லித்தாரன பாட்டு சாமி தாத்தா. அப்போ வில்வித்தைய படித்தானே மகனான குஜலவனு, வில்வித்தைய படிக்கும் போது வல்லடம்பு சிலம்பு தொழில் வாழ்வீச்சு பட்டாவீச்சு சல்லிக்கம்பு வரிசைகளோ சகலத்தையும் படித்தாரே. குஜலவன் பாலகனை வால்மீகி வனத்துக்குள்ள அத்தனையும் படிக்கும் போது மூச்ச
முச்சடைக்கு பாய்ந்தானா 300 அடி பாய்ந்திடுவான் நாவடைக்கு பாய்ந்தானா 400 அடி பாய்ந்திடுவான் எட்டி நல்லோ பாய்ந்தானா பாய்ந்தானா அவை 70 அடி பாய்ந்திடுவான் மகனான குஜலவன் பாலகனை ஆமா அப்பா குஜலவா என்ன என்ன ஐயா நான் தொடுக்கக்கூடிய பானத்தை நீ தடுக்கக்கூடிய வல்லமை இருக்கா இருக்குய்யா சொல்லுங்க சொன்னா நாங்க படிக்க போறோம் குலகுருவாகப்பட்ட வால்மீகி பெருமாள் இடது கையா கோதண்டத்தை எடுத்து வலது கையில நாணை ஏற்றி குஜலவன் பானம் போடுவான் ஆமா லவக்குமார அந்த பானத்தை தடுக்கணும்ல இதான் முத நாள் உள்ள பாடம் லவக்குமாரா என்ன நீ பானம் போடும் உங்க அண்ணன் பானத்தை தடுக்கணும் இப்படி பானம் போட்டு விளையாடி ஆமா 1000 கலைகள் 64 கச்சுனந்தான் குஜலவன் பாலகன் சரி ஐயா என்னெல்லாம் படித்தான் பாருங்கோ என்னமெல்லாம் படித்தான் அண்ணா அறிகரி கொன்றை வேந்தன் அறிந்து கொண்டான் அறிகரி கொன்றை வேந்தன் அறிந்து கொண்டானோ தெரிந்து கொண்டானோ அன்னையும் பிதா எஞ்சுவடி படித்து கொண்டானோ அன்னையும் பிதா எஞ்சுவடி படித்து கொண்டானோ அறிகரி கொண்டல் வேந்தன் படித்து கொண்டானோ அவன் தெரிந்து கொண்டானோ அன்னையும் பிதா எஞ்சுவடி தெரிந்து கொண்டானோ தெரிந்து கொண்டானோ அண்ணா 4 வேதம் 4 வேதம் 6 சாத்திரம் அறிந்து கொண்டானோ 4 வேதம் 6 சாத்திரம் அறிந்து கொண்டானோ அவன் தெரிந்து கொண்டானோ 1000 கலைகள் 64 படித்து கொண்டானோ 1000 கலைகள் 64 படித்து கொண்டானோ படித்து கொண்டானோ தெரிந்து கொண்டானோ 1000 கலை 64 அறிந்து கொண்டானோ அறிந்து கொண்டானே அப்பம் படியாத பாடம் எல்லாம் படியாத பாடம் எல்லாம் படித்து வரம் குஜலவனும் எழுதாத ஏடு எல்லாம் எழுதிமல்ல தான் படித்தான் 12 வயதுக்குள்ள 12 வயதுக்குள்ளே வளர்ந்து நிற்கானே 2 பேர்